சவுண்டாக பேசுங்கண்ணா சார். வணக்கம். நான் டெக்ஸ்டர் படத்தோட டைரக்டர் சூரியன். நாளைக்கு படம் ரிலீஸு நான் வந்துருக்கீங்க, நீங்களே பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ரிலீஸ் வந்து 66 ப்ரொடக்ஷனில் பண்ணுறாங்க. மூலிமா இங்கே தமிழகத்தில் நாளைக்கு வந்து நிறைய தேட்டரில் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் படம் பார்த்துருக்கீங்க. படம் பார்த்தது உங்களுக்கு என்ன தோணுச்சு மனசில்? இப்போ அது நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். இந்த முன்னாடி மொபைலுக்கு பெரிய மெசேஜில் ஒரு சின்ன மெசேஜ், சின்ன வயசில் நடந்த ஒரு சின்ன விஷயம் பெருநாளுக்கு ஒரு பெரிய அழகாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய இது நீங்கள் சொல்கிறத வச்சு தான் ஆடியன்ஸில் அது வரது வராது. படத்தோட நடிச்சிருக்கிற மெயின் கேரக்டர் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சீன். சின்ன டீமாக இருக்கும், ஆனால் நிறைய எஃபர்ட் போட்டு கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க. நிறைய கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டீம்ஸ் பிக் ட்ரீம்ஸ் உங்களால் உங்கள் ஹெல்ப்லால் ரீச் மோர் ஆடியன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் படத்தோட கருத்தில் ஒரு கருத்து ஆக்ஷன் த்ரில்லர் ரொமான்ஸ் எதுவும் இருக்குது, ஆனால் தெர் இஸ் அ ஸ்டோரி பிஹைண்ட் ஆக்ஷன் அண்ட் வை ஃபிலிம்ஸ். Music is completely impact sir, thank you so much for letting us be part of this. எல்லாருக்கும் வணக்கம். நான் டெக்ஸ்டர் படத்தோட எடிட்டர் ஸ்ரீநாத் விஜய் பேசுகிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் படத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட்ஸ் எங்களுக்கு தேவை. இந்த டெக்ஸ்டர் படம் வெற்றி பண்ணுறதுக்கு இந்த படத்தோட டேரக்டர் சூரியன்ஜி இருக்கட்டும், இருக்கட்டும், அண்ட் நம்மளுடைய ஹீரோ அபிஷேக் இருக்கட்டும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ஸோ வெல். ஸோ அண்ட் ஹீரோயின்ஸ் அண்ட் இன்னொரு ஹீரோ ராஜீவ் அவர்கள் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மெயினாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் என்னோட நல்ல மூவினால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எல்லோரும் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள், படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மீடியா பீப்புள் நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்க. இந்த படம் வந்து வெற்றி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. தேங்க்யூ வெல் காட். சவுண்டாக எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாருக்கும் மீடியாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்களோட எல்லாரும் சப்போர்ட் வேணும். ஸோ படம் பார்த்துருக்கீங்கன்னா ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டெக்ஸ்டர் நாளைக்கு 14ஆம் தேதி. ஸோ இந்த படத்துக்கு வந்து பத்திரிகையாளர்களுடைய ரிவ்யூஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி சின்ன படங்களை பொறுத்த வரைக்கும் தேட்டருக்கு கொண்டு வர்றதே ஒரு மிகப்பெரிய சவால். ஸோ எங்களோட உத்தரா ப்ரொடக்ஷனில் லாஸ்ட்டாக நாங்கள் பண்ண ஜென்டில்மனுக்கு அப்புறம் டெக்ஸ்டர் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுக்கணும். ஜென்டில்மனுக்கு பத்திரிகையாளர்கள் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க, அதேமாரி இந்த டெக்ஸ்டர் படத்துக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கருத்தை அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. அதாவது மன்னிப்புன்ற விஷயம் இன்றைக்கி வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம். அதை சின்ன வயசுலேயே ஒரு சம்பவத்தில் அந்த கதையில் வச்சுருப்பாங்க. அது கேட்டதுனால ஒருத்தருடைய லைஃப் எப்படி மாறுது அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தாங்க. டெக்ஸ்டர் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் வெப் சீரிஸோடைய தலைமுறை பயன்படுத்தியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ரிவ்யூஸ் வந்து ஹாலிவுட்டில் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு சிறிய முயற்சியாக வந்து ஒரு டீமாக இங்கே டெக்ஸ்டர் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த வாய்ப்பை வந்து கொடுத்த பிரகாஷ் சார், ப்ரொடியூசர் ராம் என்டர்டைன்மெண்ட்ஸ், அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஷார்வா தீபி சார், அப்புறம் டைரக்டர் சூரியன்ஜி ரொம்ப இந்த படத்தை ஆரம்பத்துலேருந்து ரொம்ப எங்களுடைய சார்பாக ரொம்ப கொண்டு போய் பத்திரிகையாளர்கிட்டையும் மக்கள்கிட்டையும் சேர்த்ததில் வந்து பிஆர்ஓ வெங்கட் சார் வாங்க 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 ஒரு கிட்டத்தட்ட இந்த படத்தை சேர்க்கறதுக்கு எங்களுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் ஃபர்தராக இந்த படம் உங்களுடைய ஒவ்வொரு வரிகள்லையும் நீங்கள் எழுத போகிற அந்த ரிவ்யூஸ்லையும் அதில் தான் வந்து இன்னும் சேரப்போகுது. ஸோ தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த படம் மக்கள் மத்தியில் இன்னும் சேரும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். வைலன்ஸ் ஏன் இவ்வளோ வைலன்ஸ்? குழந்தைக்கு வந்து இவ்வளோ வைலன்ஸ் இருக்குமா? அப்படி வைலன்ஸ் அப்படி கிடையாது சார்.
அவன் பாதிச்ச விஷயம் அது மாதிரி சின்ன வயசில் பாதிச்ச விஷயம் அது அந்த வயசுக்கு அவ்வளோ வயசு இல்லை கண்டிப்பாக அதாவது யாருக்குமே இருக்குது சார். எனக்கு சின்ன வயசு மாதிரி நடந்திருக்கு சார். இப்போ நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது எனக்கு சின்ன விஷயம் நடந்திருக்கு. நான் எதுவுமே வெளியில் சொல்ல முடியல, மனசுக்குள்ளேயே வச்சுருக்கேன். அது எனக்கு தெரியாமல் நிறைய பேர் நான் பழி வாங்கிருக்கேன், அது அவங்களுக்கு தெரியாது. வயலன்ஸ்ன்றது எல்லா ஏரியாவில் இருக்குது சார். நான் ஹாலிவுட்டில் நினச்சேன், ஹாலிவுட்டு போர்டு தான் அப்புறம் இதுன்னு நினச்சேன். இங்கே நம்ம இதில் சரி நிறைய ஊரில் நிறைய கிராமங்களில் இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது இதை விட வயலன்ஸ் பயங்கரமான இருக்குது சார். இது கற்பனை கதை, உண்மை கதை சார். உண்மை சம்பவங்களை வந்து செலக்ட் பண்ணி அதுலேருந்து கிடைச்ச ஒரு விஷயம் தான் சார். இதே கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிராமத்து ஸ்கூலெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இந்த டவுசர் பசங்க அவுத்துருவாங்க. அவுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்க கோபம்ன்றது வெளியே காட்டிக்க மாட்டாங்க. நடந்த ஒரு உண்மை சம்பவம் அதை ஒரு லைனாக வச்சுட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். இங்கே எப்படி நினைக்கிறீங்க சமாளிச்சாங்க அந்த மாதிரி? சார் இப்போ வந்து அபிஷேக் சார் வந்து ஃபஸ்ட்டில் கொஞ்சம் இது பண்ணார். எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள், ஓகே எதுக்காக இவன் பண்ணுறான், ஓகே சேகோ பண்ணுறான் சார், எதுக்காக பண்ணுறான் அந்த விஷயத்தை மட்டும் எனக்கு சொல்லுங்கள், அது மட்டும் எனக்கு கேட்ச் ஆச்சு நான் பண்ணுறேன்னு சொன்னார். நான் விஷயத்தை சொன்னேன். விஷயத்தை சொன்னவங்க முழுக்க இன்வால்வ் கேமராமேன் சார் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு சார். இப்போ கேமராமேன் ஆதி ஆதி சார் மலை உச்சியெல்லாம் போய் மொத்த ஊரே காட்டுறது சார். ரொம்ப அப்படி இருக்குது. இதனால எடுத்துக்கிறேன் 18 days ஹீரோவுக்கு வந்து மெமரி எரேஸ் பண்ணிருக்கீங்க. ஃபைனல் கிளைமாக்ஸ்ல சொல்லும்போது அது இல்லை சார். இடையில ஒரு கேரக்டர் வந்து அவன் வந்து அடிக்கிறான். அடிக்கும்போது என்னோட ஆஃபீஸில் வந்து நீ பொண்ணு அந்த நபர் காட்டி அடிச்சேன்னு சொல்லும்போது ஒரு விஷயம் அவனுக்கு வந்து ஞாபகம் வருது. ரெண்டாவது ஆப்ரேஷன் வந்து அப்படி இல்லை, ஆல்ரெடி ஒரு பொண்ணை நான் காதல் வச்சிருக்கிறேன், அந்த பொண்ணு செத்துட்டான்ற விஷயம் தெரியும் ஒன்று அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. நிறைய பேசுறீங்களே சார். இது வந்து நேச்சுரலான வார்த்தை சார். இன்றைக்கி வந்து சார் நான்வெஜ் வெஜிடேரியன் மாதிரி போச்சு. அது மாதிரி இன்றைக்கி வந்து இந்த வார்த்தைலாம் சர்வ சாதாரணமாக இன்றைக்கி விளையாடுறது சார். இன்றைக்கி இருக்கிற கிரேட் இன்னைக்கு அப்சான்றது எல்லாம் பசங்க பண்ணினா அந்த வார்த்தைக்கு யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு வேலையும் கிடையாது. அதெல்லாம் தப்பாக யூஸ் பண்ணாங்க. நிறைய படம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நாங்கள் பார்த்து சார். எந்த ஒரு இடத்துலையுமே அந்த கோபத்துக்கு அது அளவுக்கு மீறி கோபம் வரும்போது ஒரு வார்த்தை வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணி பண்ணாண்டி படம் ஃபுல்லாக அந்த இடத்துல எந்த இடத்துல வரும். இந்த படத்தில் கூட்டினால சென்சார் சொல்லிட்டாங்க அந்த வார்த்தைகளா? அப்படி இல்லை சார். இது வந்து நிறைய பேர் நினச்சிட்டாங்க இந்த இந்த ஒரு சாங் இருக்குது, கிளாமர் சாங் இருக்குது, அதனால ஏன்னு நினச்சிட்டாங்க. நாங்கள் கேட்டோம் அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த சைல்டுஹுட் மர்டர் ஒன்று இருக்குது. இந்த சைல்டுஹுட் மர்டர் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா நாங்கள் ரிவ்யூ தரோம். அது படமே வந்து கதையே அந்த காலம் அது நாங்கள் எடுக்க முடியாது. சரி அப்புறம் சொன்னாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க சார், ஸ்கிரிப்ட் நல்ல ஸ்கிரிப்ட் எங்களுக்கே ஓகே. நாங்கள் ஆல்ரெடி இப்போ கமர்ஷியல் ஹிட்டான ஒரு 4 படங்களுக்கு பேரை சொன்னாங்க. அதில் ஏன் சர்டிஃபிகேட் தான் யாருமே தெரியாது. பெரிய பேனர் பெரிய ஹீரோன்றதுனால சின்ன பேனர் விஷயம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக கூட நீங்கள் தைரியமாக ஏன் சர்டிஃபிகேட் வாங்க, உங்கள் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுங்கள். சென்சார்லேருந்து நாங்களே அவர்கிட்ட பேசுகிறோம். ஏன் சர்டிஃபிகேட் பார்த்து நீங்கள் பயந்துக்காதீங்க சார், கண்டிப்பாக சென்சாரில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சைல்ட்ஹுட் கொலையில் வந்து அந்த ரசத்தை வந்து பிளர் பண்ணல கரெக்டுங்களா? ஆனால் வந்து இவர் வந்து புளித்து காட்டும் போது அதை பிளர் பண்ணியிருக்காங்க. அதில் எதனால சைல்ட்ஹுட்டில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த பார்ட் சார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார், எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் லாங் ஷாட்டில் காட்டுங்க, டோட்டல் க்ளோஸ்அப் காட்டுறோம். க்ளோஸ்அப் பண்ணாதீங்க, ஜூம் பண்ணாதீங்க. நீங்கள் லாங் ஷாட்டில் அவுத்து போட்டு நிர்வாணத்தோட பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஜூம் போகாதான். அதில் நான் வந்து பிளட்டெல்லாம் காட்டு பண்ணாண்டி அவன் எங்கே வந்து ஃபோர்ஸ் பண்ணுற விஷயத்தை நான் க்ளோஸ் பேசுவேன். ஆனால் அதை பற்றி ஒன்று அபிஷேக் பிரதர் அது நிறைய கொடுத்தாங்க சார். இப்போ பார்த்தீங்களா ரைட்டில் பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ டெஸ்டர் நிறைய பேர் புரியுமா? டஸ்டர் நான் என்ன நினச்சிருக்கேன் சார், போர்டில் அடிப்பாங்க அது டெக்ஸ்டர் சார். அது டெக்ஸ்டர். நிறைய பேர் டெக்ஸ்டர் நினச்சிருக்காங்க, நிறைய பேர் டெஸ்டர் நினச்சிட்டாங்க. சார் டெக்ஸ்டர் வந்து ஒரு வெப் சீரிஸ் அமெரிக்காவில் வந்து 96லேருந்து 96லேருந்து ஒரு 7 வருஷம் ஃபேமஸான ஒரு வெப் சீரிஸ். வெப் சீரிஸ் பார்க்கும்போது அது கேரக்டர் வந்து கேள்வி நல்லா சைக்கோ த்ரில்லர் கேரக்டர் பேர் டெக்ஸ்டர். சரி நம்ம கதையில் அதே மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்டர் சைட்டில் அந்த கேரக்டர் நேம் இல்லை அதுக்கு இது சம்மந்தம் இல்லை. உங்கள் பார்வையில் சைக்கோ யாருங்க, ஹீரோவா வில்லனா? சார் இது வந்து கதை பிரகாரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பூரா சைக்கோ மாதிரி ஹீரோ வைக்காம லாஸ்ட் வந்து அவர் வந்து சைக்கோங்கிறீங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க தான் சார் அது மாதிரி காட்டினாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து டோட்டலாகவே முழுக்க ஏதோ நடந்திருக்கு சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி காட்டிட்டு சைலண்ட் பண்ணிட்டு சம்மந்தமெல்லாம் ஒரு கேரக்டர் என்ட்ரி நல்லா இருக்கிறது தான் நான் அப்படி அவருக்கு எதுக்கு கூட ஆப்ரேஷன் பண்ணுவோம், பேச விட்டுக்கலாம். அவர் ஏதோ பண்ண போகிறான்னு வச்சுட்டு இல்லை சார். அவன் நட்பு வாட்டரில் ஃப்ரெண்டு கேரக்டர் சார். எந்த ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது அப்படியே விட்டுற மாட்டாங்க சார். அவன் வந்து லவ் அந்த பொண்ணு போய் இது பிடிச்சி எடுத்துடும். அவங்களுக்கு அந்த பொசிஷன் போகும்போது ஃப்ரெண்டு அவன் டாக்டர் ஃப்ரெண்டு. அதனால் என்ன பண்ணுறான்னா ஓகே
ஏதோ ஒன்று பண்ணுவான்றதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க சார். சார் இருக்குது சார், வந்து இந்தியாவில் தான் சார் வரல, வெளியூர்லாம் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க சார். பண்ணி டோட்டல் மெமரிஸ் ஆகி செட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் நான் சர்ச் பண்ணி இல்லை சார். என்ன மேட்டர்னா சார், லவ் வந்து ஆஃப்டர் ஓப்பனிங் நான் ஒரே சாங்லேயே லவ் டீப்பாக சொல்லி ஆகணும். அப்போ டீப்பாக சொல்லணும்னா வேறு வெளியே கிடையாது. அடுத்து அதை போட்டு சாப்பிட்றோம். எல்லாமே முதல்ல சொல்லிட்டேன் சார், கிளியராக அவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் சார். இப்போ எங்கள் தேட்டர் வந்து சார், இப்போ அறிவுத்திர ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ண படம் ஜென்டில் உமன், அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார். 3வது எங்கள் படம். எங்கள் படத்துக்கு என்ன ஒரு ப்ளஸ்ன்னா டைட்டில் ஈஸி நெக்ஸ்ட் ஒரு டைட்டில் ஈஸி. பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்லேருந்து பெரிய பெரிய இதுலேருந்து எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நெக்ஸ்ட் படம் இப்போ கேட்டுருக்காங்க. நம்மளுக்கு எல்லாம் பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக இப்போ எல்லாமே இப்போ நீங்கள் போய் ரெண்டு வச்சு தான் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஓடிடியில் பெரிய ஓடிடி எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்காங்க. உடனே சேவிங் கேட்டட் பண்ணுறோம். இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகி அதோட பொசிஷன் வச்சு கேட்டட் பண்ணுறோம். ஆமாம் சார். சார் டிமாண்டி காலனிக்கு அப்புறம் நான் அதே கண்ட்ரோல் பண்ணேன். அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் பண்ணேன். அதுக்கப்புறம் கேப்டன் ஸோ அது தமிழில். அதுக்கப்புறம் மலையாளத்தில் நான் விஜயம் ஒரு படம் பண்ணியிருக்கேன். தென் பவி கேரக்டர்னு பண்ணியிருக்கேன். ஹிந்தியில் நான் சிச்சோரை ஒரு படம் பண்ணியிருக்கேன். வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன், ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் காதல். அதே அனந்த் தமிழ். இப்போ இந்த வருஷம் நான் நிறைய படத்தில் நீங்கள் கண்டிப்பாக அபிஷேக் பிரதர், இந்த படத்தில் நீங்கள் நல்லா நடிச்சிருந்தீங்க. பட் அந்த கிளைமேக்ஸ் சீன் சொல்லும் போது டேரக்டர் அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்களா உடனே? எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கண்டிப்பாக. பட் அதுக்கப்புறம் நான் கேட்டேன், எதுக்கு இந்த கேரக்டர் இந்த மாதிரி பண்ணுறேன். ஆஃப்டர் சம் டைம் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நாங்கள் எல்லாம் ஒரு கேரக்டர் தான், ஒரு ஆக்டர் தான். எனக்கு எந்த கேரக்டரும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்ஃபில்லாக நான் பண்ணுவேன். அதுதான் என் ஜாப், அதுதான் என் கடமை. ஃபேம் எல்லாம் செகண்டரி. நான் மை ஒர்க் ஷுட் பி ஸ்போக்கன் அண்ட் மை ஒர்க் ஷுட் பி சீன். ஸோ எதுக்கு இந்த கேரக்டர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான், எதுக்கு இந்த கேரக்டர் எவ்வளோ போவோம் அப்படியெல்லாம் நடந்தது. இப்போ கேரளாலேயே இப்போ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் தே இன் ஸ்கூல் தே ஸ்டார்ட் ஃபைட்டிங். ஸோ மெனி மர்டர்ஸ் ஹேவ் ஹேப்பன் இன் ஸ்கூல். இது சும்மா நம்ம பேசியே எப்படி இருக்கலாம். இதெல்லாம் நம்ம ஈகோ, நம்ம ஆங்கர் அதெல்லாம் ரொம்ப தப்பு. நிறைய விஷயம் நம்ம பேசினாலே தெரியும். படத்தில் உங்களோட ஒர்க்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இல்லை, இந்த நடிக்கும்போது உங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஏற்படலையா? இல்லைங்க, பிகாஸ் எனக்கு ஏன் ஸ்கூல்லையும் இந்த மாதிரி நானும் நிறைய புலி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எனக்கும் அந்த கோவம் இருக்குது, அந்த ஆத்திரம் இருக்குது. இது எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆனால் ரியல் லைஃப்பில் இதெல்லாம் பண்ண முடியாது. ஸ்க்ரீனில் இது பண்ண முடியாது. ஸோ ஸ்க்ரீனில் எவ்வளோ கோவம் இருக்குது அது எல்லாமே ஸ்க்ரீனில் காமிச்சு. இந்த படம் மலையாளத்தில் எப்போ ரிலீஸ் ஆகுது? மலையாளம் படம். ஆமாம் சார், மலையாளத்தில் நெக்ஸ்ட் மந்த் பிளான் பண்ணியிருக்கோம். எதுக்காக மலையாள நடிகர்கள் அத்தனை பேரை போட்டுட்டு தமிழில் முதல்ல ரிலீஸ் பண்ணீங்க சார்? அப்படி இல்லை சார், நம்ம பிளான் பண்ணும்போது பை லாங்குவேஜ் தான் பிளான் பண்ணோம். தமிழ் மலையாளம் பிளான் பண்ண. இதில் ஹீரோவும் மென்டலு இவரும் மென்டலாக இருக்காங்களே. ஆனால் சார் ஒருத்தன் வந்து லவ்வால் மென்டலாக வரான், ஒருத்தன் வந்து லவ் ஃபெயிலியர்னால கடைசி வரையும் மென்டலாக வரான். அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து என்ட்ரி ஆகி அவன் சைல்டுஹுட் நடந்ததுனால மென்டலாக இது பண்ணுறான். சார் இந்த மென்டல் நம்ம பேசுகிறோம் சார், அது ரொம்ப ஒரு பிளாங்கெட். ஆமாம், there are so many things that causes this. ஆமாம், அப்படியும் கொடுக்கணும். why does this irritation or why does anger also no நம்ம சும்மா பேசுறதுக்கு அவன் மென்டல் தான் அப்படி சொல்லுவோம். அது தப்பு, ரொம்ப இல்லை. நான் நீங்கள் சொல்கிற அர்த்தத்தெல்லாம் கேட்குறேன். எல்லாருமே ஒரு வித மனநோயாளிங்க. கரெக்ட். அதில் ஒன்று உங்களுக்கு அந்த நோய் இருக்குது, அவ்வளோதான். அதில் ஒன்று நான் எனக்கு அது தெரியாமல் சொல்லலை. ஆமாம் சார், சின்ன வயசு அப்போ சின்ன வயசு ஒன்றும் புரியல, அப்போ தெரியல. இப்போ நான் பெரிய ஆகிட்டேன், வயசு வந்துட்டேன். இப்போ காட்டுற காருங்கன்னா அவங்க பார்க்க மாட்டேன்றாங்க. அப்போ கோவம் வரதானே செய்யும். சரி சார், அந்த வில்லோ கேரக்டர் வந்து ஒரு தப்பு பண்ணுறாரு, அதே தப்பு ஹீரோவும் பண்ணுற விஷயம் வச்சுருக்கீங்க, அது ஏற்று முடியாது சார்? அது வந்து நான் ரிவீல் பண்ணல. இல்லை, நீங்கள் சொல்கிறது நியாயமான விஷயம் தான். என்னதான் இருந்தாலும் அவன் பண்ண விஷயங்கள் கண்டினியூ பார்த்தீங்களா? இவனை விட்டு மறுபடியும் கண்டினியூ தான் சார் பண்ணுவாங்க. அவன் பேசிக்கலி சைக்கோ ஆகிட்டான். சைக்கோ ஆனது வந்து சின்ன வயசுல கொலை பண்ணியிருக்கான், நெக்ஸ்ட்டு லவர் பண்ணியிருக்கான், நெக்ஸ்ட்டு தங்கச்சியில் ஒரு கேரக்டர் தூக்கி வந்துருக்கான், நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அப்போ இவனை விடுறதை விட போனதான பெஸ்ட்டு. அதுதான் அவன் ஃபீல் பண்ணுவான். அவனுடைய லைஃப் இதாச்சுன்னும் போது கடைசியில் முடிவு ஓகே இவனா கொலை பண்ணதான் கரெக்டாக பண்ணுறான். நீங்கள் கதை பார்த்துருக்கீங்க, ஃபிலிம் பார்த்துருக்கீங்க. அவன் சாதிக்கோட கேரக்டரே அந்த
இதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாயிண்ட் தான் அவன் லைஃப்பில், அந்த ஹை பாயிண்ட் தான். இந்த ஹை பாயிண்ட் அவனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும். அதுக்கப்புறம் அவன் வேறு ஒன்றுமே யோசிச்சு. ஸோ அவனோட எண்டிங் அதுதான். அங்கே தான் அவன் ஃபுல் ஸ்டாப் பண்ணான். அங்கே தான் அவன் அந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட்டில் மேலே. அதே மாதிரி கான் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதுமாரி சாதிக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த பேர்கள் ஒற்றுமை ஏதாவது உள்ளர்த்தம் இருக்கா? அப்படி இல்லை சார், எனக்கு கேரக்டர். அப்படி வரீங்க. ஓகே இப்போதான். ஏன்னா நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு கேள்வியே இல்லை. இல்லை சார், அப்படியெல்லாம் கிடையாது. நான் என்னோட சைல்ட்ஹுட்டில் வந்த ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறேன். இந்த கான் ஆகட்டும், சாதிக் ஆகட்டும், இந்த ஆதின்றது என் கேமராமேன் தான், யாமினின்றது என் கிளாஸில் கூட படித்து போட்டோம். இவ்வளோ டோட்டலாகவே ட்ராவலிங் பண்ணிக்கிறேன். இது எதனால் மலையாளத்தில் போய் ஆட்கள் படிச்சிங்க சார்? இது வந்து நான் விருப்பப்பட்டு மலையாளத்தில் சார் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு சார். நான் இங்கே தமிழ் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது வாய்ப்பு கிடைக்கும். மலையாளத்தில் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆப்ஷன் கிடைச்சி இது ஒரு படம் ஒன்று இருக்குது பண்ணுறீங்களா சார்? எனக்கு வந்து ரொம்ப மிஸ் பண்ண சொல்லுவோம். நான் தான் என்ன பண்ணேன் சார், இது வந்து பை லாங்குவேஜ் தான், தமிழ் மலையாளம் பை லாங்குவேஜ். இப்போ யமகாதைன்னு ஒரு படம் வந்துச்சு. எஸ் சார். அந்த ஆளும் தமிழன் தான். ஆந்திராவில் போய் ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி விட்டார். ஆமாம் சார். அதேமாதிரி நீங்களும் இப்போ கேரளா போய் ஆளை பிடிச்சி விட்டீங்க. அவரும் 10 தியேட்டர்லாம் ரிலீஸ் பண்ணார். ஓடிடி செம்ம காசு கொடுத்துட்டார். அதே மாதிரி இந்த படமும் நிச்சயமாக ஓடிடியில் சேல் ஆகணும். கண்டிப்பாக சார். நீங்கள் சாதாரணமாக எதுவும் சொல்ல மாட்டீங்க சார், சொல்கிறீங்கன்னா இல்லை உண்மையிலே அதாவது டெரர் நான் பயங்கர ஒரு ஹெவி டெரர் நான் ஃபீல் பண்ணேன். அதில் எந்த சந்தேகம் இல்லை. சும்மா மியூசிக்லேயே போட்டுட்டு காய்ச்சி மூச்சின்னு கத்துவாங்க. அப்படி இல்லாமல் அந்த அந்த கான் கேரக்டரு, ஹீரோ கேரக்டரு, இவர் கேரக்டர் எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரானரி மனித இல்லாத. உங்களுக்கு தெரியும் சார் எல்லாமே. உங்களுக்கு மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளே ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் ஒரு 5 பேர் இருப்பாங்க. அதை வச்சு தான் பிளே. அது மாதிரி ஒரு கிரவுண்ட் வச்சுக்கிட்டு அந்த கிரவுண்டில் கிடைச்ச 4 ஆர்டிஸ்ட் வச்சு அங்கே நடக்கிற ஒரு சம்பவம். பின்னாடி அவங்க தோற்றம் அண்ணன் தங்கச்சி மாதிரியே இருக்கு. அது மட்டும் செட் பண்ணி எடுத்துட்டீங்களா? சரி சார். ஹாஜி பராருடைய மகளை தான் கொண்டுறாங்க சின்ன வயசுல. அவன் தான் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் அடைச்சி வைக்கிறான். கிட்டத்தட்ட 20 வருஷம் கடைசியில் அவன் தானே வந்து இவ்வளோ கொலை பண்ணுங்க. அவன் தான் அவரையே கொலை பண்ண. அவர் ஓடினோன்னு அவர் ஓடிடுறாரு. ஹீரோ வந்து உட்காந்து அவருக்கு ஓடலை. தன்னால் இத்தனை வருஷம் பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸ் விளாண்ட வகையில் ஃபஸ்ட்டு அவங்க காப்பாற்றிடலாம்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருக்காரு. அவருக்கு தானே வெறி நிறைய இருக்கு. கண்டிப்பாக இருக்காரு. ஹீரோ தேடுறாரு, அவங்க அம்மா அப்பா அடைச்சி வச்சுட்டு இருக்காரு. இந்த மகளை தெரியுங்க 4 பேருக்கு வெறியா இருக்கும் போது கடையில் அவர் தானே எல்லாம் பண்ணணும். கேட்டது கிடையாது. போய் திடீர்னு வந்து நான் தான் பண்ணுறேன்னு சொல்லி இவருக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் கேட்டு கரெக்டாக சார். அவர் தான் பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் செஞ்சு அவர் பண்ணியிருப்பார். இது பாதிக்கப்பட்ட ஒரு டீமே இருக்குது. பாதிக்கப்பட்ட ஹீரோ வச்சுருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க கடையே நீங்கள் பரவாயில்ல வச்சு தான் போகுது. அடைச்சி வச்சு குழந்தை பெருசு ஆகிறது அதுதான் போதும். அவர் பண்ணி அது ஒன்று கடைசியில் ஒரு வயசான ஒரு அவரோட ஸ்டண்ட் தான். கானோட அசிஸ்டன்ட், கானோட அடையாது. அவர் வந்து அவருக்கு எப்படி வந்தார்? ஏன்னா இவங்க வந்து 2 பேர் தான் வந்தாங்க. ஆமாம் சார். அவங்க சாதிக்கு மெசேஜ் எல்லாருக்கும் குரூப் மெசேஜ் பண்ணுவாங்க. ஆமாம். இதில் ஒரு டாக்டர் கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர். சார் சார் வாங்க தெரியல கிட்ட வாங்க சார். மைக்கில் வாங்க சொல்லுங்கள். ஒரு டைம் உங்களுக்கு தான் தெரியும். பேசுங்க சார். சவுண்ட் அலோடா. வணக்கங்க. இதில் ஒரு டாக்டர் கேரக்டர் சார். அது வந்து நல்ல ஃப்ரீடம் கட் பண்ணி தானே போடுறேன். அதில் வந்து இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாமே வந்து எனக்கு ஏற்கனவே பழக்கமானதுனால அது கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நன்றி சொல்கிறேன். கேமரா அண்ட் மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து பெரிய ஹிட் ஆகும்.